சென்னையில் பேருந்து, புறநகர் மின்சார ரயில், மெட்ரோ, விமான போக்குவரத்து பொதுமக்களுக்கு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இதில் மெட்ரோ ரயிலில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு மாதமும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சராசரியாக நாள் ஒன்றுக்கு 3,20,000 பேர் பயணித்து வருகின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டில் மெட்ரோ ரயிலில் 10,52,00,000 பேர் பயணித்ததாக மெட்ரோ நிர்வாகம் அறிவித்திருந்தது. மெட்ரோ ரயிலில் பயணிப்பதென்றால் அவர்கள் டிக்கெட் வாங்குவதற்கு வரிசையில் நின்றோ, QR கோடு மூலமாகவோ, பேடிஎம் உள்ளிட்ட செயலிகள் மூலமாகவோ, மாதாந்திர அட்டை மூலமாகவோ பயணிக்க முடியும். இவற்றில் மெட்ரோ அட்டையானது வரும் ஏப்ரல் மாதம் முதல் செல்லாது என்று சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. சென்னையில் பேருந்துக்கு ஒரு அட்டை, மின்சார ரயிலுக்கு ஒரு அட்டை, மெட்ரோ ரயிலுக்கு ஒரு அட்டை என வெவ்வேறு அட்டைகள் இருந்தது. ஆனால் இந்த 3 பயணத்திற்கும் சேர்த்து ஒரே அட்டையை வழங்கவிருக்கிறது சென்னை மாநகராட்சி நிர்வாகம். சிங்கார சென்னை ஒன் சிட்டி ஒன் கார்டு என்ற ஸ்மார்ட் கார்டு தற்பொழுது மாநகர பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஸ்மார்ட் கார்டு விரைவில் அமலுக்கு வர உள்ளதால் பொதுமக்கள் புதிதாக வாங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது வைத்திருக்கும் மெட்ரோ அட்டை ஏப்ரல் மாதம் வரையே செல்லுபடியாகும் என்பதால் மார்ச் மாதத்தின் ரீசார்ஜ் செய்ய முடியாது. அதே நேரம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சிங்கார சென்னை அட்டைதான் முழுவதும் பயன்படுத்த வேண்டும் என்றும், இந்த ஒரே அட்டையை பேருந்திலும், புறநகர் ரயிலிலும், மெட்ரோ ரயிலிலும் பயன்படுத்த முடியும். ஸ்மார்ட் கார்டு ஒன்றையே நம்பி கையில் பணம் இன்றி பயணிப்பவர்களுக்கு ஒருவேளை சிங்கார சென்னை கார்டு தொலைந்துவிட்டால் அதோ கதிதான் என்பதையும் புரிந்து கொள்வது அவசியம். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணாச்சலத்துடன் செய்தியாளர் சுரேஷ்.